நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார்கள், கிறிஸ்தவர்களாகி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது எப்போது கிடைக்கும் என்றால், நான் என்னை பிறரின் தேவைக்காக அர்ப்பணிக்கும் போது கிடைக்கும். நான் கடவுள் எனக்கு கொடுக்கும் கொடையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சி கிடைக்கும். இறைவன் கொடுக்கும் கொடை என்பது என் பெற்றோராக இருக்கலாம், என் குழந்தைகளாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் கணவராக இருக்கலாம், என் வேலையாக இருக்கலாம். கொடை எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் அப்படி கொண்டாட என்ன இருக்கிறது என்று தோன்றலாம். இன்றைக்கு நாம் 2 சிந்தனைகளை முன்னிறுத்துகிறோம். மரியா ஒரு தைரியமான பெண்மணி. மரியா தனது 16 அல்லது 17 வயதில், அதாவது இளம் வயதில், வானதூதர் கபிரியேலை சந்திக்கிறார். அவர் கடவுளின் மகன், உன் வழியாக பிறக்க திருவுளம் கொண்டிருக்கிறார், உன் அனுமதி தேவை என்று கேட்டு நிற்கிறார். அன்னை மரியா ஆம் என்று சொல்வது தைரியத்தின் உச்சகட்டம் என்று சொல்லலாம். காரணம், இன்றைக்கு போல் அன்றைக்கு பெண்களுக்கு போதிய சுதந்திரம் இல்லை. சட்டத்தை மதிக்க வேண்டும். இன்றைக்கு சட்டங்கள் ஓட்டை போடப்பட்டு மிதிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகளில் இன்றைக்கும் கொடுமையான சட்டங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. எடுத்துக்காட்டு சவுதி அரேபியா. அங்கே சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள், தூக்கில் போட்டு கொல்லப்படுகிறார்கள். இதுபோன்ற சட்டங்கள் அன்றைய யூத சமூகத்திலும் இருந்தன. திருமணத்திற்கு முன்பு கருவுற்றால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். அன்னை மரியா தன் சாவை பற்றி அச்சம் எதுவுமின்றி துணிந்து, தந்தையின் திருவுளம் இதுதான் என்றால் அதை துணிந்து ஏற்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக பார்க்கிற ஒன்று நீண்ட பயணம். வாகன வசதி என்பதில்லை, நடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் அன்றைய காலத்தில் நடந்து செல்வதில் பிரச்சனை என்னவென்றால், திருடர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள் இவர்களை கடந்துதான் செல்ல வேண்டும். அன்னை மரியாவுடன் யாராவது துணைக்கு சென்றார்களா என்றால் அதற்கு விவிலியத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அன்னை மரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். தூய ஆவியுடன் இருக்கும்போது அங்கே பயத்திற்கு வேலை இல்லை. ஆக அன்னை தூய ஆவியாரின் துணையோடு எலிசபெத்தை சந்திக்க சென்றார். இங்கே ஒரு கேள்வி எழும்பலாம். நம்மில் எத்தனை பேர் வெளியே செல்லும் போது, ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது, ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது தூய ஆவியானவரின் துணையை வேண்டுகிறோம்? இன்றைக்கு பல குடும்பங்களில் திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்பு சொத்து மதிப்பு என்ன, தொழில் இருக்கா, மாத வருமானம் என்ன என்று பார்த்து திருமணங்களை நடத்துகிறோம். ஆனால் உண்மையில் பார்க்க வேண்டியது என்ன? பையன் நல்ல பையனா, பொண்ணு நல்ல பொண்ணா, குடும்பம் நல்ல குடும்பமா என்று பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம் நன்றாக இயங்க 2 விடயங்கள் தேவை. முதல் தேவை, அந்த குடும்பம் கடவுளை வாழ்வின் மையமாக கொண்டிருக்க வேண்டும். 2வது, கணவர் மனைவிக்கு உதவக்கூடியவராகவும் மனைவி கணவருக்கு உதவக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, அன்புதான் வாழ்வின் மையம் என்று புரிந்திருக்க வேண்டும். இது நிகழ உங்கள் குடும்பத்தில் தூய ஆவியார் குடிகொண்டிருக்க வேண்டும். ஆக இன்று முதல் தூய ஆவியாரின் துணையை ஒவ்வொரு நாளும் வேண்டுவோம். 2வது சிந்திக்க வேண்டியது, அன்னை மரியா செய்யும் உதவிகள். எதிர்பாராத நேரத்தில் அவர் செய்யும் உதவி. எலிசபெத் அவர்கள் வயது முதிர்ந்தவர், குழந்தை செல்வம் இல்லை. யூதர்களை பொறுத்தவரை குழந்தை இல்லாதவர்களை கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதினர். ஆனால் இறைவன் அவர்களை ஒரு திட்டத்திற்காக காக்க வைத்தார் என்பதுதான் உண்மை. அதாவது இயேசு கூறுகிறார், எவர் ஒருவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உறவுகளை பன்மடங்கு தருகிறேன் என்கிறார். இதை நாம் எளிதாக உணர முடியும். நான் பணி செய்த இடங்களில், இப்போது இருக்கும் பணித்தலங்களிலும் பலர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன் தாய் போன்றவர், என்னை உன் தாயாக நினைத்துக்கொள், என்னை உன் சகோதரியாக நினைத்துக்கொள், நாங்கள் நண்பர்களாகிவிட்டோம் என்று சொல்லும் மனிதர்கள் என்று பலரை பார்க்க முடியும். ஒன்றை இழக்கும் போது அதைவிட அதிகமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதே போன்றே குழந்தை இருப்பவர்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. 1 குழந்தை அல்லது 2 குழந்தை அல்லது 3. ஆனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு பல குழந்தைகளை கவனிக்கும் பொறுப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அவர்களும் ஏதோ ஒன்றுக்காக இறைவனை அழைத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்றே இயேசு தனது பணியை தொடங்கும் முன்பு அவருக்கான வழியை யார் ஆயத்தப்படுத்த வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இறைவன் அதற்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் எலிசபெத் வழியாக நிறைவேறியது. இங்கே அன்னை
எந்த எதிர்பார்ப்புமின்றி 6 மாதங்கள் தங்கி நின்று உதவி புரிகிறார். அன்னை எப்படிப்பட்டவர் என்றால், நமது தேவையை நாம் கேட்கும் முன்பே நமக்கு என்ன தேவை என்பதை தன் மகன் இயேசுவிடம் சொல்லிவிடுவார். அதே நேரம் நம்மை தன் மகனை நோக்கி போவதற்கு தூண்டுவார். இதைத்தான் கானாவூர் திருமணத்தில் மரியா செய்தார். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியா ஒரு அடையாளம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. சிந்திப்போம், நம்முடைய வாழ்வை அலசி பார்த்தவர்களாக இறைவன் ஆசியை பெறுவோம். ஆமீன்.